அப்படின்னா கடவுளுடைய படைப்புல மிக உன்னதமான படைப்பு எதுன்னா மனிதர்கள் தான். ஏன்னா நம்மளுடைய உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றும் மிகவும் அற்புதமானது. நான் இன்று மூளையை பத்தி உங்களுக்கு சொல்றேன். ஒரு சின்ன ஸ்டோரி. ஜிம் பிக் இவர் அமெரிக்க நாட்டை சார்ந்த பிரபல எழுத்தாளர் மற்றும் மூளை பயிற்சியாளர். இவரு 5 வயது சிறுவனாக இருந்தபோது சேர்ல இருந்து கீழே விழுந்து மூளையில பலத்த அடி ஏற்பட்டது. இதனால அவரு தன்னுடைய ஞாபக சக்தி, புரிந்து கொள்ளும் திறன் இதெல்லாம் இழந்துட்டாரு. ஸ்கூல்ல மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவர் எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பாய் வித் புரோக்கன் பிரெயின் அப்படின்னு சொல்லி அவர் கிண்டல் அடிப்பாங்க. உடைந்து மூளை கொண்டவன் அப்படின்னு. அதனால அவருடைய பள்ளி பருவத்துல பல அவமானங்களை அவர் சந்திச்சார். ஸோ அதுக்கப்புறம் காலேஜ் ஒரு நாள் தன்னுடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறாரு. அவங்க ஃப்ரெண்டோட அப்பாட்ட பேசிட்டு இருக்காரு. ஃப்ரெண்டோட அப்பா கேட்கிறாரு, ஜிம் உன்னுடைய எஜுகேஷன்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கும்போது இவர் உடனே கண் கலங்கிறாரு. ஏன்னா தன்னுடைய அந்த பிரெயின் டேமேஜை பத்தி அவர்கிட்ட சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாரு. உடனே அவங்க அப்பா சொல்றாரு, அவங்களுடைய ஆசையெல்லாம் ஒரு பேப்பர்ல எழுதி கொடு அப்படின்னு சொல்லும் பொழுது அவருக்கு படிப்பின் மீது ஆர்வத்தை அவர் கண்டுபிடிக்கிறாரு. அவருக்கு நிறைய பாசிட்டிவா சொல்லி உன்னால முடியும் அப்படின்னு சொல்லி அவரை மாத்துறாரு. அவருக்கு நிறைய டிப்ஸ் கொடுக்குறாரு, நிறைய புக்ஸ் படி அப்படின்னு சொல்லி. ஜிம்மும் ஒரு வாரத்துக்கு ஒரு புக்கை வாங்கி படிச்சு முடிச்சிடுவாரு. இப்படி படிச்சுக்கிட்டே இருக்கும்போது அவருடைய மெமரி பவர், ஞாபக சக்தி, புரிந்து கொள்ளும் திறன், படைப்பாற்றல் இந்த திறன்கள் எல்லாமே அதிகமாக உணர்றாரு. ஒரு குறிப்பிட்ட படிச்சுக்கிட்டே இருக்காரு. ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு பிறகு அவர் ஒரு பிரெயின் கோச் அண்ட் ட்ரெயினரா மாறுறாரு. சாதாரண பிரெயின் கோச் கிடையாது, உலகின் முன்னணி நிபுணரா மாறுறாரு. மூளையுடைய செயல்திறன், வேகமாக வாசித்தல், படைப்பாற்றல், ஆக்சிலரேட்டட் லேர்னிங், துரிதப்படுத்தப்பட்ட கற்றல், இந்த திறன்களை எல்லாமே பயிற்சிக்கு கொடுக்கக்கூடிய உலகின் முன்னணி மூளை பயிற்சியாளரா மாறினாரு. அதோடு மட்டும் இல்ல, அவர் எழுதின லிமிட்லெஸ் அப்படிங்கிற புக்கு உலகில் அதிகம் விற்பனையாகும் புத்தகங்களில் ஒன்று. அவர் ஐக்கிய நாடு சபை, அமெரிக்க விமானப்படை, யூனிவர்சிட்டி, விளையாட்டு வீரர்கள், அரசியல் தலைவர்கள், தொழில் அதிபர்கள் என பல துறை சார்ந்த நிபுணர்களுக்கு, பல துறையை சார்ந்தவர்களுக்கு மூளை பயிற்சியாளராக இருந்தார். சோ அப்ப இதுல உங்களுக்கு என்ன தெரியுது? ஒரு பிரெயின் டேமேஜ் ஆனவர் பிரெயின் கோச் அண்ட் ட்ரெயினரா மாறிட்டாரு அப்படின்னா அவர் எந்த அளவு ஹார்ட் ஒர்க் பண்ணிருப்பாருன்னு பாருங்க, எவ்வளவு படிச்சிருப்பாரு, எவ்வளவு திரும்ப திரும்ப படிச்சிருப்பாருன்னு பாருங்க.